வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது நேர் அனுசரணை முறையிலே படமாக்கப்பட போகிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு மலரும் நினைவுகளை மீட்டித் தரக்கூடியதாக உங்களுக்காக வரப்போறது. நாங்கள் தற்பொழுது எங்கே நிற்கின்றோம் என்று சொல்லி எங்களுக்கு பின்னால் தெரிகின்ற இந்த போட்டை பார்த்தவுடன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுதான் பொற்பதி வீதி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார் சுவிசில் வசிக்கின்ற ராஜமோகன். இந்த வீதிக்கு அருகிலே தான் இவருடைய வீடு கூட இருந்தது. நாங்கள் தற்பொழுது பொற்பதி சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இவர் கொக்குவில் இந்த கல்லூரியிலே கல்வி கற்றிருக்கிறார். இருந்தாலும் அடிக்கடி ஒரு பாடசாலைக்கு சென்று வருவார். அந்த சுவாரஸ்யமான விடயத்தை குறிப்பிட்டு மேலும் மேல விஷயங்கள் சொல்லுங்கள் விஷானி. நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். இவர் கொக்குவில் இந்து கல்லூரியில் தான் கல்வி பயின்றார். ஆனால் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரிக்கு அடிக்கடி செல்வார். உங்களிடையே ஒரு நக்கல் சிரிப்பு ஒன்று ஏற்படலாம். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு ஆண் அனுசரணை வழங்கியது ஆண். அவரே அடிக்கடி யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கேள்விகள் தொடுக்கப்படலாம். அவற்றையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்குள் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம். முதலில் நாங்கள் இந்த பொற்பதி வீதியை பற்றி பார்ப்போம். பாருங்கள். எனக்கு பின்னால் தெரியும் வீதிதான் பொற்பதி வீதி. இது அந்த நாட்களில் பரபரப்பாக காணப்பட்டதில்லை. அதே போல் இப்போதும் பரபரப்பாக இல்லை. நாங்கள் இந்த வீதியினூடாக சென்று சில காட்சிகளை பார்க்கலாம். சிறிய வயதில் நடந்த வீதிகள், சைக்கிள் ஓடி பழகிய வீதிகள் பல ஆண்டுகளின் பின்னரும் மறப்பதில்லை. சைக்கிள் இருந்தும் ஏதோ காரணத்துக்காக பஸ் ஏற காத்திருந்த வீதிகளையும் அப்போது காக்க வைத்த யுவதிகளையும் இப்போது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் வசித்தாலும் யாரும் மறப்பதில்லை, மறக்க விரும்புவதுமில்லை. இப்போது காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் 1980களில் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய ராஜமோகன் காத்துக் கொண்டிருப்பார். எதற்காக தெரியுமா? காதல் வாகனத்துக்காக. காதல் வாகனமா? சொல்லுகிறோம், கேளுங்கள்.
1980களில் வந்து இங்கே 808 என்று சொல்லப்படுகின்ற இலக்கத்தையுடைய பேருந்து ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை இதாலே வரும். அதுவும் வந்து 7:30 மணிக்கு வருகின்ற பேருந்துக்கு தான் வந்து இவர்கள் பட்ட பெயராக காதல் வாகனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அதிகமான பாடசாலை மாணவர்கள் பெறுவார்கள். அதுக்காகத்தான் ராஜமோகன் அந்த 7:30 மணிக்கு வருகின்ற வாகனத்துக்காக காத்து கொண்டிருப்பார். அவர் அந்த 7:30 மணிக்கு வருகின்ற காதல் வாகனத்துக்காக காத்திருந்த பேருந்து நிலையம் தான் இப்போது இருக்கிறது. அவர் காத்து கொண்டிருந்த அந்த காதல் வாகனம் இப்போது இல்லை. அந்த நாட்களில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் பட்ட பெயர் வைத்திருப்பார்கள். மெட்னி பஸ் என்ற பெயரில் ஒரு பஸ் வரும். அது யாழ்ப்பாணம் சென்றடையும் நேரம் மதியம் 2:15. மதிய நேர சினிமா காட்சிக்கு போக சரியான பஸ் என்பதால் அதன் பட்ட பெயர் மெட்னி பஸ். சில நாட்களில் கஷ்ட காலத்துக்கு மெட்னி பஸ் டிரைவர் வயதானவராக இருந்து விடுவார். பஸ் மெதுவாக செல்ல செல்ல உள்ளே சினிமா ரசிகர்கள் துடிதுடித்தபடி இருப்பார்கள். அவர் ஆசையாக அந்த காதல் வாகனத்திற்காக காத்திருந்த பேருந்து நிலையம் இப்போது எப்படி காட்சியளிக்கிறது பாருங்கள். மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இப்போது வந்து இந்த பேருந்து நிலையத்தினுடைய நிலைமையை பார்த்தால் அவருக்கு அழுகையா தான் வரும். ராஜமோகன் பஸ் எடுக்கின்ற பேருந்து நிலையம் வந்து அந்த திசையில இருக்கிறது. அவருடைய வீடு வந்து எனக்கு எதிர் திசையில இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் வருகின்ற 808 பஸ் வந்து இந்த திசையாலே தான் வரும். அவருடைய வீடு இருக்கின்ற திசையாலே தான் வரும். அந்த பஸ்ஸை ஓட்டுகின்றவர் கூட ஒருவராகத்தான் இருப்பார். ஒவ்வொரு நாளும் ராஜமோகன் வீட்டுக்கு முன்னாலே நின்று மறித்தால் அவர் கட்டாயம் நிற்பார் தான். ஆனால் ராஜமோகன் 7:30 வருகின்ற என்ன பஸ்ஸில் வருவார்? காதல் வாகன பஸ்ஸுக்காக தான் காத்து கொண்டிருப்பார். சரி, அவர் எதற்காக தன்னுடைய வீட்டு முன்னால் ஏறுவதை விடுத்து எதற்காக இவ்வளவு தூரம் இந்த பஸ் நிலையத்தில் வந்து காத்திருக்க வேண்டும்? அதற்குதான் வருவார். அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அதையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்ற சுவிசில் வசிக்கின்ற ராஜமோகன் இந்த இடத்திலே வந்து காத்து கொண்டிருப்பாராம். சரியாக 7:15 மணிக்கு இந்த இடத்திலே நான் எவ்வாறு அமர்ந்திருக்கிறேனோ தன்னுடைய சைக்கிளை அந்த புறமாக வைத்துவிட்டு தான் அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருப்பாராம், யாருக்காகவோ காத்திருப்பது போல. சரியாக 7:25 மணிக்கு இந்த ஒழுங்கையினூடாக ஒரு பெண்மணி வந்து நடந்து சென்று கொண்டிருப்பாள். எதற்காக சொன்னால் காதல் வாகனத்தில் ஏறி இந்த யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்வதற்காக. இவரும் அந்த பெண்மணி அந்த இடத்திலே சென்றவுடன் 2 அடி தூரத்துக்கு தள்ளி இவரும் பின்னாலேயே செல்வாராம். சென்று கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறிவிட்டு திரும்பவும் அந்த பஸ் இதற்குடாக செல்லும். இவ்வாறு பழைய ஞாபகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விடயத்தையும் சொல்லியிருந்தார். நில்லும் நில்லும் என்று சொல்லணும். இல்ல ஒரு நிமிஷம் நில்லும் நில்லும் ஒரு நிமிஷம் நில்லும் கதைக்கோணும். எங்கட விஷயம் உங்களோட விட்ட தெரியுமா? எங்கட விஷயமா? என்ன விஷயம்? அதானப்பா நாங்க லவ் பண்றது. அந்த விஷயம் எனக்கே தெரியாது. எங்கட வீட்டை என்னன்னு தெரியும். இப்போது நீங்கள் பார்த்ததான் அப்போது ராஜமோகனுக்கு நடந்தது. ஆனால் இப்போது ராஜமோகன் அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து சுவிஸில் வசிக்கின்றார். அது எப்படி என்று சொன்னால் அவர் இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு சென்ற பின்னர் தன்னுடைய பெற்றோருடன் கதைத்து அதே பெண்ணை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கிறார். இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சிரித்துக் கொண்டுதான் இருப்பார். அதைவிட அவர்கள் இருவருடைய திருமண நாள் கூட இன்றைய நாள் என்றபடியாத்தான் அவர் இதை படமாக்க சொல்லியிருந்தார். வீதியில் இருக்கின்ற பெரும்பாலான வீடுகளுக்கு முன்னாலே வந்து மதகு அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கீழே வாய்க்கால் இருக்கிறது, அதனால் தான் மதகு அமைத்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே வந்து மாலை 5 மணி என்று சொன்னால் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து இந்த மதகிலே கூடியிருந்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அதைவிட கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னர்
இந்த இடத்தினுடைய பெயர் பொற்பதி என்று அழைக்கப்படவில்லை. இதை வந்து வெள்ள வாய்க்கால் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் இதில் ஒரு பெரிய வாய்க்கால் இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வெள்ள வாய்க்கால் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். பின்னாட்களிலே இந்த வீதி போடப்பட்ட பின்னர் தான் இந்த இடத்தை பொற்பதி என்று சொல்லி பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்ற சுவிஸில் வசிக்கின்ற ராஜமோகன் அடிக்கடி இந்த பொற்பதி வீதியினூடாக பயணம் செய்வார். அவர் தாய்நாட்டில் வசித்திருந்த காலங்களில் இந்த பொற்பதி வீதி ஒரு சிறிய வீதியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இந்த வீதியை வந்து கொஞ்சம் அகட்டுகிறார்கள். இனிவரும் காலங்களில் அவர் தாய்நாட்டுக்கு வந்து இந்த பொற்பதி வீதியினூடாக பயணம் செய்வாராக இருந்தால் சற்று அகலமான பாதையில் தான் பயணம் செய்வார். பொற்பதி வீதியில் அமைந்திருக்கின்ற விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். அது சரி, நேர் அனுசரணை முறை நிகழ்ச்சிகள் வந்து உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை போல உங்களுடைய மலரும் நினைவுகள், அதைவிட உங்கள் அபிமான ஆலயங்கள், ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், உங்களுடைய சொந்த கிராமங்களில் நேர் அனுசரணை முறையில் படமாக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாண ஐபிசி தமிழ் கலையகத்தை அல்லது லண்டனில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக சுவிஸில் வசிக்கின்ற திரு ராஜமோகனின் பொற்பதி வீதியின் மலரும் நினைவிலிருந்து உங்கள் வணக்கம் தாய்நாடு குழுவினர். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.